Hi everyone, welcome to Medicine YouTube channel. நம்ம இந்த வீடியோல வந்து மேக்னீஸை பத்தி பார்க்க போறோம். Total amount of manganese in the body பார்த்தனா 15 mg இருக்கும். The maximum concentration வந்து எங்க பார்க்க முடியும்னா liverல பார்க்க முடியும். செல்ஸ்ல மேக்னீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தனா நியூக்ளியில தான் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் வித் தி நியூக்ளிக் ஆசிட். The manganese ஜெனரலா இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. மேக்னீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல் which is required for the body. பாடிக்கு தேவையான ஒரு மினரல் தான் மேக்னீஸ். இது வந்து 15 mg இருக்கு. டோட்டல் கான்சன்ட்ரேஷன் பாடியில் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் வந்து லிவரில் இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக வந்து மெயினாக வந்து செல்ஸில் பார்த்தோன்னா நியூக்ளியஸில் இருக்குது. இந்த சோர்ஸ் எதில் வந்து இந்த மேக்னீஸ் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா நட்ஸ் அண்ட் டீ லீவ்ஸ். நட்ஸ் டீ லீவ்ஸில் தான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எஸ்பெஷலி ரிச் மேக்னீஸ் ஒன்லி 3% ingested magnesium is observed. 3% ஆஃப் த இன்ஜெஸ்டட் மேக்னஸ் தான் அப்சர்வ் ஆகுது. எவ்வளோ நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணாலும் 3% தான் அப்சர்வ் ஆகுது. மெட்டபாலிசம் பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் இஸ் இன்ஹிபிட்டட் பை அயன். இந்த அப்சார்ப்ஷன் இந்த மேக்னஸோட அப்சார்ப்ஷன் எது தடுக்கலாம்னா அயன் வந்து தடுக்கலாம். இன் பிளட் த மேக்னஸ் இஸ் பவுண்ட் டு பி அ ஸ்பெசிஃபிக் கேரியர் புரோட்டீன் டிரான்ஸ்காமனின் த குளோபுலின் வித் மேக்னஸ் இஸ் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ பைல். பிளட்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரியர் போட்டு இந்த மேக்னஸுக்கு தேவை. ஜென்ரலாக வந்து இதை இன்ஹிபிட் பண்ணுறது அயன் இந்த பிளட். அஸ் ப்ளஸ் வந்து மேக்னஸ் எக்ஸ்க்ரீட் ஆகிறது பார்த்தோன்னா த்ரூ த பைல். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா இது வந்து மேக்னஸ் வந்து நிறைய என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஹெக்ஸைகைனேட், ஃபாஸ்போக்ளூட்டோகைனேஸ், ஐசோடிஹைட்ரஜினேஸ், சக்சினேட் டிஹைட்ரஜினேஸ், குளுட்டாமைன் சிந்தேஸ், இதெல்லாம் வந்து ரெகுலேட்டர்ஸ் அண்ட் டிசிஎஸ் சைக்கிளில் இருக்க இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு the magnesium use ஆகுது. The magnesium is also required for the RNA polymerase activity. RNA polymerase activityக்கும் the magnesium வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோன்னா இம்பேர்ட் growth and skeletal deformity. skeletal deformity இம்பேர்ட் growth இருக்கும். Condition surface is impaired that the organic matrix chondroitin sulfate வந்து இம்பேர்டாக இருக்கும். அதனால organic matrix of the bone and the cartilage become abnormal. இதனால் வந்து ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் த போனும் கார்டிலேஜும் அப்நார்மலாக இருக்கும். கான்ட்ரைடன் சல்ஃபேட் வந்து இம்பேர்டாக இருக்கனால இதான் டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த மேக்னஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோனாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.